கேஎம்சிஹெச் மருத்துவமனையில் லைஃப் ஆஃப்டர் லைஃப் 2026 விழா மற்றும் தானமளித்தோர் நினைவுச் சுவர் திறப்பு விழா. கோவை கேஎம்சிஹெச் மருத்துவமனை உடல் உறுப்பு தான முயற்சியில் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கும் ஒரு சிறப்பு மருத்துவமனையாகும். கடினமான உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளை செய்வதற்குத் தேவையான நவீன வசதிகளும் திறமையான மருத்துவக் குழுவும் இங்குள்ளன. மேற்குத் தமிழகத்தில் கல்லீரல், சிறுநீரகம் மற்றும் இருதயம், நுரையீரல், எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சைகளில் முன்னணி மையமாகத் திகழ்கிறது. உடல் உறுப்பு தானத்தின் முக்கியத்துவத்தை போற்றும் வகையில் கேஎம்சிஹெச் மருத்துவமனை ஆஃப்டர் லைஃப் 2026 என்ற பாராட்டு விழாவை சிறப்பாக நடத்தியது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 2ஆம் வாரத்தில் உலக அளவில் கடைபிடிக்கப்படும் உடல் உறுப்பு தான பாராட்டு வாரத்தின் ஒரு பகுதியாக இந்நிகழ்வு நடைபெற்றது. லைஃப் ஆஃப்டர் லைஃப் என்ற உயரிய சிந்தனைக்கு வடிவமைத்து, துயரம் நிறைந்த கடினமான சூழலிலும் தங்கள் அன்புக்குரியவர்களின் உறுப்புகளை தானமாக அளித்த கொடையாளர்களின் குடும்பத்தினரை கௌரவிக்கும் விதமாக விழா அமைந்தது. கேஎம்சிஹெச் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் டாக்டர் நல்லாஜி பழனிச்சாமி நூற்றுக்கணக்கான நோயாளிகளுக்கு மறுவாழ்வு அளித்த கொடையாளர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினரின் தியாகத்திற்கும் தலைவணங்குவதில் கேஎம்சிஹெச் பெருமிதம் கொள்கிறது என தலைமை உரையில் குறிப்பிட்டார். தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வு, மருத்துவக் கல்வி மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் கே.ஜி. அருண்ராஜ் அவர்கள் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு தானம் அளித்தோரை நினைவுகூரும் நினைவுச் சுவரை திறந்து வைத்தார்.